என்ன டைமிங்கு, அந்த பங்க்சுவாலிட்டி இதெல்லாம் தான் இவங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். ஒரு பாரதி ராஜாவாகட்டும், ஒரு பாலச்சந்திர ஆகட்டும், மணிரத்னம் ஆகட்டும். ஈவன் மணிரத்னம் இப்போ இந்த பொன்னியின் செல்வன்லாம் பண்ணும்போது ஏர்லி மார்னிங் 4 o'clock வில் பி இன் திஸ் செட். ஐ மோல்ட் மை செல்ஃப். ஓகே. சப்போஸ் டுமாரோ யூ டைரக்ட். ஓகே. இப்போ அவங்களும் என்ன பண்ணும்போது நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்களோ அது மாதிரி ஆக்ட் பண்ணணும். அண்ட் ஐ புட் மை எஃபர்ட் இன் தட். என்னால் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி போட் பண்ணுறேன். அப்போ அவரை அப்ரோச் பண்ணணும்னா ஈஸி இல்லை. அப்போ அவரை சுற்றி ஒரு வட்டம் ஒன்று இருக்குது. அந்த வட்டத்தை தாண்டி உள்ள நுழையணும். சரி, நானும் எப்படியெல்லாம் ட்ரை பண்ணுறேன். அப்போ எப்படி எப்படி உள்ள நுழையணும்? நீனை ஒரு பறவை பா பா பான்னு சொல்லி சாங் எடுக்கிறாங்க. போய் கமல்ஹாசனை பார்க்குறேன். அட்டே எங்கே பச்சா என்ன ஸ்டைலாக இருக்காரு ஹீரோனா இப்படிதாங்க அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தா ஸ்ரீதேவி ஐயோ அப்படி பார்த்துட்டு இருக்கேன். ஓ நல்ல வாய்ஸ் சொன்னீங்க. அந்த நிறமாறத பூக்கள்னு படத்தில் விஜயனுக்கு ஒரு நல்ல வாய்ஸ் ஒன்று, நல்ல பேஸ் வாய்ஸ் ஒன்றுன்னு நான் என்ன நினைச்சேன்னு தெரியல. சார் ஷால் ஐ ட்ரை அப்படின்னா டக்குன்னு எல்லாம் திரும்பி வரல. சரி நாளைக்கு பிரசாத் வந்துருக்கேன். கட் பண்ண பிரசாத் எங்கே இருக்குன்னு தெரியாது. பிரசாதா சரின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு மனோபால தான் இப்போ கொஞ்சம் அலோ ஹாய் இங்கே எதுவும் கேட்காத ஆடுறான். நீ பிரசாத் இங்கே இருக்கு. பிரசாத் தெரியாமல் சினிமா ஃபீல்டுக்கு வந்து என்னடான்னு இல்லை பிரசாத் ஸ்டுடியோ வடபழனி வந்து கேள்வி எல்லாம் தெரியும். அப்புறம் நீங்கள் நிறைய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. மணிரத்னம் சார், பாலு மகேந்திர சார், இவங்க எல்லார்கிட்ட இருந்தும் ஒரு மேஜரான விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா என்ன சொல்வீங்க? இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளானிங். The directors, those directors are planned script, obedience and என்ன டைமிங்கு, அந்த பங்க்சுவாலிட்டி இதெல்லாம் தான் இவங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். ஒரு பாரதி ராஜாவாகட்டும், ஒரு பாலச்சந்திர ஆகட்டும், மணிரத்னம் ஆகட்டும். ஈவன் மணிரத்னம் இப்போ இந்த பொன்னியின் செல்வன்லாம் பண்ணும்போது ஏர்லி மார்னிங் 4 o'clock வில் பி இன் திஸ் செட். ஏர்லி மார்னிங் 4 o'clock. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னா டுவர்ட்ஸ் இந்த ஒரு என்ன சொல்கிறது பயபக்தின்னு அவங்களோட ஒர்க்கு மேலே அந்த ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸு. அதே மாதிரி பங்க்சுவாலிட்டி. மார்னிங் 6க்குலாம் ஷார்ட் ரெடி இருக்கணும். அதில் நம்ம வந்து 4 மணிக்கு வந்தால் தான் பியர்டு ஒட்டி கிரீன் வச்சு அந்த பொன்னியின் உங்களுக்கு பார்த்துருவீங்க. எல்லா ஆக்டர்ஸும் ரைட் ஃப்ரம் சரத்குமார், பார்த்திபன், தென் ஹீரோஸ் விக்ரம், இப்படி கார்த்தி, ஜெயமரவி எல்லாருமே காலையில் வந்து த்ரிஷா எல்லாரும், ஐஸ்வர்யா ராய் எல்லாம் வந்து விக் வச்சு அதை வச்சு கெட்டப் நிறைய சேஞ்ச் பண்ணிருக்கேன். ட்ரெஸ்ஸிங் கிஸ்ஸிங் எல்லாம் சேர்த்து. ஸோ அதனால் டேக்ஸ் மினிமம் 1 hour 1.5 hours ஆகும். ஸோ அதனால் காலையில் எங்களை 4 மணிக்கே வர வச்சு எல்லாம் ரெடி பண்ணி 6 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா போயிட்டு நைட் வரைக்கும் போகும். I learned everything from them. Very good. Nice, very nice sir. நீங்க ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படினு சொல்லிருந்தீங்க. டைரக்டர் கேக்குறத நான் அப்படியே கொடுத்துருவேன் அந்த மாதிரி. அது எப்படி அது நீங்க சூஸ் பண்ணதா? இல்ல சூஸ் பண்ணல. Actually I mold myself. Okay. Suppose tomorrow you direct. Okay. அவங்களும் என்ன பண்ணும்போது நீங்க என்ன மாதிரி கேக்குறீங்களோ அது மாதிரி ஆக்ட் பண்ணணும். And I put my effort in that. என்னால என்ன பண்ண முடியுன்ற மாதிரி போட் பண்ணுறேன். Okay. So that's why. ஓகே சார், அதுதான் உங்களோட சீக்ரெட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கேட்குற மாதிரி நான் கொடுத்துருவேன், மோல்ட் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு. ஓகே, இப்போ நீங்க இண்டஸ்ட்ரிக்கு வந்து 40+ இயர்ஸ் ஆச்சு. உங்க ஆக்டிங் மட்டும் இல்லாம உங்க வாய்ஸ்க்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்காங்க. அது எப்படி சார்? உங்க வாய்ஸ் யூனிக்கா இருக்கிறதுனாலயா இல்ல நீங்க உங்க மாடுலேஷன் எல்லாத்தையும் கத்துக்கிட்டதுனால அப்படின்னு? இல்ல மாடுலேஷன் ஆக்சுவலா வந்து இந்த வாய்ஸ்ன்றது எங்க ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சார் கிட்ட நிழலில் நடிக்கிறதுக்கு நான் அப்ரோச் பண்றேன். எனக்கு எந்த விதமான யாரோட இதுவும் ஐ மீன் ஒரு ரெக்கமெண்டேஷனோ எதுவுமே கிடையாது. இல்ல. ஸோ பாரதி ராஜா வாஸ் அட் இஸ் பீக். ஓகே. வரிசையாக எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். சிகப்புரோஜாக்கள், வறுமை, இந்த படம், கிழக்கே போகும் ரயில், 16 எல்லாமே சூப்பர் ஹிட்டு வரிசையாக. அப்போ அவரை அப்ரோச் பண்ணணும்னா ஈஸி இல்லை. அப்போ அவரை சுற்றி ஒரு வட்டம் ஒன்று இருக்குது. அந்த வட்டத்தை தாண்டி உள்ள நுழையணும். சரி, நானும் எப்படியெல்லாம் ட்ரை பண்ணுறேன். அப்போ எப்படி உள்ள நுழையணும் வச்சுக்கணும். இப்படியே அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்போது சிகப்புரோஜாக்கள்னு ஒரு பில்டிங், சிகப்புரோஜாக்கள் பில்டிங்னு சொல்லி டி நகர் ஒரு பில்டிங், அது இன்றைக்கி ஃபேமஸ். அந்த அங்கே அந்த வீட்டில் வந்து நீனை ஒரு பறவை பா பா பான்னு சொல்லி சாங் எடுக்கிறாங்க. போய் கமல்ஹாசனை பார்க்குறேன். அட்டே எங்கே பச்சா என்ன ஸ்டைலாக இருக்காரு ஹீரோனா இப்படிதாங்க அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தா ஸ்ரீதேவி ஐயோ அப்படி பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு எல்லாம் முடிஞ்சது. டேரக்டர் வெளில இருந்தாங்க. இந்த வட்டங்கள் சுற்றி இருந்தாங்க. இப்போ பேசிக்கிறாங்க. ஓ நல்ல வாய்ஸ் சொன்னீங்க. அந்த நிறமாறத பூக்கள்னு படத்தில் விஜயனுக்கு ஒரு நல்ல வாய்ஸ் ஒன்று, நல்ல பேஸ் வாய்ஸ் ஒன்றுன்னு நான் என்ன நினைச்சேன்னு தெரியல. சார் ஷால் ஐ ட்ரை அப்படின்னா டக்குன்னு எல்லாம் திரும்பி வரல. ஆனால் சார் ஷால் ஐ ட்ரை வாய்ஸ் பேசுவீங்களா? பேசுவேன் சார். ஏன்னா அப்படி தான் பேசுவேன். சரி நாளைக்கு பிரசாத் வந்துருக்கேன். கட் பண்ண பிரசாத் எங்கே இருக்குன்னு தெரியாது. பிரசாதா
சரின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு மனோபாலை தான் இப்போ கொஞ்சம் அலோ ஹாய் இங்கே எதுவும் கேட்காத ஆடுறான் நீ பிரசாத் இங்கே இருக்கு பிரசாத் தெரியாமல் சினிமா ஃபீல்டுக்கு வந்து என்னடான்னு இல்லை பிரசாத் ஸ்டுடியோ வடபழனி வந்து கேள்வி என்ன தெரியும் கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் அண்ணா நகரில் 37 பிடிச்சி 12B ஏதோ பிடிச்சி போய் இறங்கி பிரசாத் ஸ்டுடியோ போயிட்டேன் நான் வாங்கன்னு உள்ளே கூட்டு போய் உட்கார வச்சு கூட லூப் சிஸ்டம் போனால் விஜயன் ஸ்க்ரீனில் வர்றாரு அவருக்கு வாய்ஸ் பேசணும் சாரி மெட்ராஸ் கேர்ள் நான் என்னமோ உன்னை காதலிச்சது உண்மை தான் ஆனால் வீட்டில் வந்து அப்படின்னு சொல்லி சம் டைலாக் பேசி முடிச்சோன்னா காதில் இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எனக்கு ஃபஸ்ட் டைம் சீயிங் ஏ டப்பிங் ஸ்டுடியோ ஓகே வெரி பிக் ஸ்டுடியோ பிரசாத் ஸ்டுடியோ டப்பிங் ஓகே இன்ஜினியரும் டைரக்டரும் பேசிக்கிறேன் யார் இந்த வாய்ஸ் ஏன் சார் பாரதி கேட்டார் நீ மெட்டாலிக் வாய்ஸ் மெட்டாலிக் வாய்ஸா நம்ம வாய்ஸா அப்படின்னு சொல்லி என் மைண்டில் ஓடுது சரின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி கட் பண்ண அடுத்த நாளைக்கு போனால் பாரத ராஜா பேசுகிறார் என்ன நேற்று மெட்டாலிக் வாய்ஸ் நாங்கள் இன்னைக்கு வந்து பாரத ராஜா பேசுகிறேன் இது அவ்வளோதான் போல இருக்குன்னு அப்புறம் லஞ்ச் டைமில் ஃப்ளைட் போட்டோன்னே விஷ் பண்ணோன்னே இல்லைங்க அது வந்து அவர் மலையாளத்தில் பேசியிருக்காரு பின்ன ஞான் அது என்ன அப்படின்னு நடுவில் நுழைச்சிருக்காரு டைலாக் நடுவில் தமிழ் வேலையிலேயே பின்னை ஞான்ருவார் ஸோ பின்னை ஞானுக்கு ஏதாவது போடணுவேன் அது பாரத சார் மட்டும் தான் தெரியும் ஸோ அதெல்லாம் ஃபில்லப் பண்ணி பேசுகிறேன் அதனால் நீங்கள் என்ன பட் யுவர் ஆக்டிங் மூவின்னு சொல்லி அந்த படத்தில் நிழல் அப்படி தான் கமிட் ஆனேன்